பணத்துக்கு ஆசைப்பட்டு கண்மணியோட வாழ்க்கை கெடுக்க நினைச்ச ஈஸ்வரியோட உண்மையான முகத்திர சீக்கிரமாவே தமிழ்ச்செல்விக்கு தெரிய வந்து ஓங்கி அறை கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கண்மணி ஆறுமுகத்தை தான் காதலிக்கிறேன், அவனை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மத்தியிலையும் மண்டபத்துல சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே அங்க சாவித்திரி இருந்துகிட்டு, ஏய், உனக்கு என்ன பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கா? இவனை போய் காதலிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க என்ன? எல்லாம் இந்த தமிழ்ச்செல்வி கொடுத்த ஐடியாவா? இவதான் இந்த மாதிரி எல்லாம் உன்னை உசுப்பேத்தி விட்டுருப்பா. அதனால தானே ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ற அளவுக்கு கூட்டிட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்ல, அத்தை, அப்படியெல்லாம் இல்ல. எனக்கு ஆறுமுகத்தை பிடிச்சிருக்கு. நான் தான் ஆறுமுகத்தை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணலாம்னு கோவிலுக்கு போனேன். அப்போ எதிர்ச்சியா தான் அண்ணி வந்திருந்தாங்க. தேவையில்லாம அண்ணி மேல யாரும் பழிய போட்டு பேசாதீங்க அப்படின்னு கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே ராஜாங்க இருந்துகிட்டு, டேய் சேது, இன்னமும் எதுக்காக நம்ம வீட்டு பொண்ணை பேச விட்டு பாத்துக்கிட்டு இருக்க? முதல்ல அந்த கழுதைய, அந்த நாயை இந்த மண்டபத்தை விட்டு அடிச்சு வெளியே துரத்து. எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம பஞ்சத்துல அடிபடுறானேன்னு சொல்லிட்டு வேலை கொடுத்தா கடைசியில நம்ம வீட்டு பொண்ணோட மனசையே கெடுத்திருக்கான். இவனை எல்லாம் உயிரோட விடுறதே தப்பு. போனா போகுது, வெளியே அடிச்சு துரத்து. இதோட நம்ம வீட்டு பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை அடிக்கிறதுக்காக ராஜாங்க சொல்ல, சேதுவுக்கோ ரொம்ப கோபம் வந்து ஆறுமுகத்தை சன்னாசி சேதுன்னு எல்லாருமே சேர்ந்து அடிச்சு வெளியே துரத்தி விடுறாங்க. இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த கண்மணியும், அண்ணி போதுமா, பாருங்க, இதுக்காக தான் சொன்னேன், நான் கோவில்ல ஆறுமுகத்தையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. நீங்க தான் எப்படியாவது சமாதானப்படுத்தி எல்லார்கிட்டயும் சம்மதம் வாங்கி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்தீங்க. இப்போ பாருங்க என்ன ஆச்சு. என்னோட ஆறுமுகத்தை வெளியே அடிச்சு துரத்துறாங்க. பாருங்க, விட சொல்லுங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியும் கத்தி கத்திரி அழுதுகிட்டு இருக்க. உடனே தமிழ்ச்செல்வி இருந்துகிட்டு, மாமா மாமா, தயவு செஞ்சு மாமா ஆறுமுக அண்ணனை அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. பாவம், உண்மை என்னன்னு தெரியாம நீங்க பாட்டுக்குன்னு ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல. உடனே ஈஸ்வரி இருந்துகிட்டு, ஏய் தமிழ்ச்செல்வி, இந்த குடும்பத்துக்கு நீ பண்ணது போதாதா? இன்னும் என்னென்ன பண்ணணும்னு காத்துக்கிட்டு இருக்க? மாமா, இவ என்னமோ இந்த மண்டபத்துக்குள்ள இருந்தா கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது. அந்த ஆறுமுகத்தை அடிச்சு துரத்துன மாதிரி இவளையும் இந்த மண்டபத்தை விட்டு வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட ஈஸ்வரி சொல்ல, இங்க ராஜாங்க இருந்துகிட்டு, இங்க பாரு, நானா இந்த மண்டபத்தை விட்டு உன்னை வெளியே போன்னு சொல்றதுக்கு முன்னாடி நீயா இந்த மண்டபத்தை விட்டு வெளியே போயிடு. என்னைக்கு என் பொண்ணோட வாழ்க்கையில நீ தலையிட்டியோ அன்னைக்கே உன் மேல இருந்த மரியாதை எனக்கு துளி கூட இல்ல. ஒழுங்கு மரியாதையா வெளியே போயிடு அப்படின்னு ராஜாங்க சொன்னதை கேட்டு எங்க தமிழ்ச்செல்வியோ இடிஞ்சு போய் நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்க ராஜாங்க இருந்துகிட்டு, ஏ கண்மணி, ஒழுங்கு மரியாதையா வந்து மணமேடையில உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கண்மணியோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போய் மணமேடையில உட்கார வைக்க. இன்னொரு பக்கம் இங்க மாப்பிள்ளையோ, அப்பா, இங்க என்னப்பா நடக்குது? இன்னமும் எதுக்காக வேற ஒருத்தனை காதலிச்ச இவளுக்கு நான் தாலி கட்டணும்? அதெல்லாம் என்னால முடியாதுப்பா. வாங்க பேசாம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு மாப்பிள்ளை சொல்ல. உடனே மாப்பிள்ளையோட அப்பா இருந்துகிட்டு, அடே முட்டாள் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காத. என்னமோ இவ கழுத்துல தாலி கட்டிட்டு இவ கூட குடும்பம் நடத்த போற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு தான் தினம் ஒரு பொண்ணு தேவைப்படுதுல்ல, அப்போ இவளை மட்டும் எதுக்காக நீ என்னமோ பொண்டாட்டி மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் சொன்ன மாதிரி அவ கழுத்துல தாலிய மட்டும் கட்டு. அப்படி நீ இவ கழுத்துல தாலிய கட்டுனா அதுக்கப்புறம் இந்த அமைச்சரோட சொத்து முழுக்க நமக்கு கிடைக்கும். சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஏதாவது சொதப்பி வைக்காத. அப்பா, சரிப்பா, அப்படி தாலி கட்டணும்னா சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்க. அவசரமா நான் தாலி கட்டிட்டு இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை சொல்ல, டேய், என்னடா அவசரம், இருடா, தாலியை கட்டிட்டு பொறுமையா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட அப்பாவுமே பேச, மாப்பிள்ளையும் சரிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு நேரா அங்க மணமேடையில போய் உக்காடுறாரு. சேது ஆறுமுகத்தை அடிச்சு வெளியே துரத்த இங்க ஆறுமுகம் ரொம்ப வருத்தப்பட்டு அங்க கண்ணீர் விட்டு நின்னுகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இங்க மாப்பிள்ளையோ கண்மணியை கல்யாணம் பண்ணிக்கணும் சீக்கிரமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அங்க இருந்த ஐயரை பார்த்து இங்க ஈஸ்வரி இருந்துகிட்டு, என்ன ஐயரே, இன்னமும் மந்திரம் சொல்லிக்கிட்டு சீக்கிரமா அந்த தாலி எடுத்து கொடுங்க, கட்டட்டும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல. இங்க தமிழ்ச்செல்வியோ மோகனா கிட்ட, அத்தை, நீங்களாவது சொல்லுங்க அத்தை, நான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவேனா? அந்த மாப்பிள்ளை ஒரு கேடு கெட்டவன், பொம்பளை பொறுக்கி. தயவு செஞ்சு அவர்கிட்ட சொன்னா கூட புரிஞ்சுக்கல, யார்கிட்ட சொன்னாலும் நீங்களும் புரிஞ்சுக்க மாட்டீங்க. ப்ளீஸ் அத்தை, இப்போ உங்களுக்கு தெரியாது, இன்னும் ஒரு 10 நிமிஷம் நீங்க நில்லுங்க, கொஞ்ச நேரத்துல நான் உண்மையை நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி மோகனா கிட்டயும் அப்பத்தா கிட்டயும் எவ்வளவு கெஞ்சினாலும் இந்த மோகனா இருந்துட்டு, இங்க பாரு தமிழ், உன் மேல இருந்த மரியாதை எனக்கு சுத்தமா இல்ல. அவர் சொன்ன மாதிரியேதான்
ஒழுங்கா இந்த மண்டபத்துல அமைதியா நிக்கிற மாதிரி இருந்தா நில்லு. அப்படி இல்லைன்னா இந்த மண்டபத்தை விட்டு வெளியே போ. என் பொண்ணு கல்யாணம் தான் எனக்கு முக்கியம். யார பத்தி எனக்கு கவலையே இல்ல. அப்படின்னு மோகனாவும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஐயர் கெட்டி மேளம் கெட்டி மேளம் அப்படின்னு குரல் கொடுக்க, கொஞ்ச நேரத்துல அங்க வாசல்ல வந்த கருப்போ கல்யாணத்தை நிப்பாட்டுங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. உடனே அடுத்தது எவன் அது, அவனை வெட்டி போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க, அந்த நேரம் கருப்பு தாமரைன்னு ரெண்டு பேருமே வந்து நிக்க, உடனே கருப்பு இருந்துகிட்டு, மாப்பிள என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் தமிழ், நீயாவது சொல்லிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கேட்க, உடனே சேது இருந்துகிட்டு, வந்துட்டியா? அடுத்து நீ வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலாம் வந்திருக்கியா? என்ன இவ சொன்னாலா? இங்க பாரு, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுற யார் நினைச்சாலும் தயவு செஞ்சு இந்த மண்டபத்தை விட்டு வெளியே போயிடுங்க அப்படின்னு சேதுவா ரொம்ப கோவப்பட்டு பேச, உடனே தாமரை இருந்துட்டு, ஐயோ மாமா, கருப்பான சொல்றது சரிதான். இந்த மாப்பிள்ளை ஒரு கேடு கெட்டுவன். தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க அப்படின்னு யார் என்ன சொன்னாலும் எந்த வார்த்தையும் கேட்காம இங்க ராஜாங்கோ கல்யாணம் நடக்கட்டும். யார் பேச்சையும் நாம கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல, இங்க மாப்பிள்ளை மறுபடியும் தாலி கட்ட போக, உடனே வெளியே இருந்து இன்னொரு குரல் கேக்குது. மறுபடியும் யாருது அப்படின்னு சொல்லிட்டு சேது திரும்பி பார்க்க, அந்த நேரம் போலீஸ் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட் அழைச்சுக்கிட்டு வந்து வாசல்ல நிக்க, உள்ள வந்த போலீஸோ, இவ்வளவு தூரம் சொல்லியும் எதுக்காக இந்த மாப்பிள்ளைக்கு நீங்க உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? இந்த மாப்பிள்ளைன்னு உக்காந்துகிட்டு இருக்கானே இந்த நந்தகுமார், இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி. அது மட்டும் இல்ல, இவனோட ஹோட்டல்ல வர பொண்ணுங்கள் எல்லாம் தப்பா வீடியோ எடுத்து தப்பா அவங்கள கூப்பிட்டு ரொம்ப கேவலமா நடந்துக்கிற கும்பல் இவங்க அப்படின்னு போலீஸ் சொன்னதை கேட்டதும் உடனே ஈஸ்வரியோ, சார் என்ன சார் வந்து பேசுறீங்க? நான் பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ளை ரொம்ப தங்கமானவரு. என்னமோ தேவையில்லாம கதை கட்டிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பார்த்த மாப்பிள்ளை வேற எதனா பக்கத்து மண்டபமா இருக்கும். முதல்ல நீங்க அங்க போங்க. தேவையில்லாத ஆள் ஆளுக்கு வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டதுலயே இருக்கீங்க. பேசாம போங்க சார் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, உடனே தாமரை இருந்துகிட்டு, ஐயோ மாமா, ஈஸ்வரி அத்தை சொல்றது எல்லாமே பொய். இதோ ஆதாரமே இங்க இருக்கு சார். இவனை 4 தட்டு தட்டுங்க, எல்லா உண்மையை சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்ல, போலீஸோ, டேய் இன்னமும் எதுக்காகடா அமைதியா நின்னுகிட்டு இருக்க? என்னமோ ஒழுக்க மாதிரி சீக்கிரமா நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லு. அந்த பொண்ணோட வாழ்க்கைய காப்பாத்தப்படணும். அப்புறம் அங்க இருந்தவங்க போட்டு அடிக்க, அவனுமே மாப்பிள்ளை நந்தகுமார பத்தி ஒண்ணு விடாம சொல்ல, இங்க மாப்பிள்ளைக்கும் ரொம்ப பதட்டத்தோட நின்னு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் மாப்பிள்ளையோட அப்பா இருந்துகிட்டு, டேய் என்னடா இது, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? இப்போ நான் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு மாப்பிள்ளையும் மாப்பிள்ளையோட அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்க, உடனே கருப்பு இருந்துகிட்டு, மாமா நான் சொல்றதை கேளுங்க. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி எவ்வளவு முயற்சி பண்ணுச்சு. கடைசியில இப்போ தமிழ்ச்செல்வி எங்க இருக்கு? தமிழ், தமிழ், சீக்கிரம் எங்க இருக்க அப்படின்னு குரல் கொடுக்க, தமிழ்ச்செல்வியோ அங்க முன்னாடி வராங்க. மாமா, தமிழ்ச்செல்வி மட்டும் இல்லைன்னா இந்த மாப்பிள்ளையோட உண்மையான முகம் நமக்கு தெரிஞ்சே இருக்காது அப்படின்னு கருப்பு சொன்னதை கேட்டதும் அங்க இருந்த இன்ஸ்பெக்டருமே, ஆமா சார், இவன் ஒரு கேடு கெட்டவன். தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க. டேய் இன்னமும் எதுக்காகடா கல்யாண மாப்பிள்ளை மாதிரி மேல உக்காந்துகிட்டு இருக்க? உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? எழுந்து ஸ்டேஷனுக்கு நட அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த நந்தகுமார அரெஸ்ட் பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. ஏய் ஈஸ்வரி, என்ன இது? என்னமோ நல்ல மாப்பிள்ளை, ஒழுக்கமான மாப்பிள்ளை, அப்படி இப்படின்னு சொல்லி எதேதோ சொல்லி ஒரு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்த. நானும் உன்னை நம்பி ஏதோ கல்யாணம் பண்ணிக்க கேக்குறானேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேன். கடைசியில பார்த்தா அவன் ஒரு கேடு கெட்டவனா இருக்கான். என்ன தெரிஞ்சதான் இத பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்க, உடனே ஈஸ்வரி இருந்துகிட்டு, ஐயோ மாமா, அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. உண்மையாலுமே எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, உடனே சாவித்திரி இருந்துகிட்டு, சரி, எல்லாம் நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு. இனிமே கண்மணிய யார் கல்யாணம் பண்ணிப்பா? பாருங்க, மணமேடை வரைக்கும் வந்து ஒரு பொண்ணோட கல்யாணம் நின்னு போச்சுன்னா அவளோட கழுத்துல யாரு தாலி கட்ட ஒத்துப்பா? என்ன நான் சொல்றது சரிதானே? அண்ணா, என்னன்னா யோசிக்கிறியா? என் பொண்ணோட கல்யாணம் எப்படி நடக்க போகுதுன்னு நினைச்சு கஷ்டப்படுறியா? வேண்டாண்ணே, அந்த கவலையே வேண்டாம். இப்படியெல்லாம் நடக்கும்னு ஏற்கனவே என் மனசுக்குள்ள தோணிதான் நான் ஒருத்தனை கூட்டிட்டு வந்திருக்கேன். தங்கமான மாப்பிள்ளை, தயவு செஞ்சு நீ அவனுக்கு கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு சாவித்திரி சொன்னதை கேட்டதும் அங்க இருந்த கண்மணி எழுந்து வந்து, ஏன்பா இன்னமும் என்னை எந்த பாலுங்கணத்துல புடிச்சு தள்ளணும்னு நினைக்கிறீங்க? ஏன் மனசுக்குள்ள ஆறுமுகம் மட்டும்தான் இருக்காருன்னு உங்க எல்லார்கிட்டயும் நான் எத்தனை தடவை சொல்றது? வேண்டாப்பா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். ஆறுமுகத்து கூட மட்டும்தான் கல்யாணம் நடக்கும்னா நான் இந்த மனமேடையில உக்காடுறேன்.
அப்படி இல்லைன்னா என் கழுத்துல தூக்கு மாட்டிக்கிட்டு நான் செத்து போறேன். உங்க கூட இருக்கிறதுக்கு நான் எல்லாமே போகலாம். எனக்கு ஆறுமுகம் மட்டும்தான் வேண்டும். இல்லனா நான் இந்த இடத்த விட்டு வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி மண்டபத்தை விட்டு வெளியே போக, உடனே அங்க இருந்த அப்பத்தா இருந்துகிட்டு, ஏயா ராஜாங்கம், உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? கொஞ்சமாவது யோசிச்சு பாரியா? இப்பேற்பட்ட ஒரு கேவலமான மாப்பிள்ளையே ஈஸ்வரி பார்த்து வச்சிருக்கா. ஆனா அந்த மாப்பிள்ளை ஒரு கெட்டவன் சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி எவ்வளவோ போராடி இருக்கா. கண்மணி மனசுல இருக்கிறது தமிழ்ச்செல்விக்கு தெரிஞ்சிருக்கு. கண்மணியோட வாழ்க்கைய தமிழ்ச்செல்வி காப்பாத்திருக்கா. கண்மணி எந்த தப்பும் பண்ணலையா? தமிழ்ச்செல்வி எந்த தப்பும் பண்ணல. கண்மணி பண்ண ஒரே தப்பு ஆறுமுகத்தை காதலிச்சுதான். அது கூட தப்பு கிடையாதே. ஆறுமுகம் நல்லவன் தான். என்ன, பணம் இல்ல, அவ்வளவுதானே. உன்கிட்ட இல்லாத சொத்தா பணமா? நீ அவனுக்கு ஏதாவது ஒரு தொழில் ஏற்பாடு பண்ணி கொடு. கண்டிப்பா கண்மணிய ஆறுமுகம் பார்த்துப்பான். இந்த அம்மா சொல்றத கொஞ்சமாவது நீ காது கொடுத்து கேளியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தை எப்படியோ மனச மாத்தி இங்க அப்பத்தா பேசிக்கிட்டு இருக்க. உடனே சேது இருந்துகிட்டு, என்ன அப்பத்தா, என்னமோ இவளுக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கியா? கண்மணியோட வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். பேசாம நீ அமைதியா இரு. என்னமோ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்கிறதுக்காக கண்மணி ஆசைப்பட்ட மாதிரி அந்த ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது அப்படின்னு சேது சொல்ல, உடனே அப்பத்தா இருந்துகிட்டு, அடே, நீ எல்லாம் ஒரு அண்ணனாடா. ஒரு மாப்பிள்ளை கெட்டவன் சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி அவ்வளவு போராடி உன்கிட்ட சொல்லிருக்கா. என்னமோ நீ போய் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளை பத்தி நீ என்ன விசாரிச்சு கிழிச்ச? ஒன்னும் கிழிக்கலல்ல. அதே மாதிரி கண்மணியோட வாழ்க்கையிலயும் இனிமேலும் கிழிக்க மாட்டேன். பேசாம வாயை முடிக்கிட்டு அமைதியா இரு. உங்க எல்லாருடைய கௌரவத்தையும் தூக்கி போட்டுட்டு கண்மணியோட வாழ்க்கைய காப்பாத்தி கொடுங்க. அவ ஆறுமுகம் இல்லைன்னா நான் உயிரை நாட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிரிலேயே சொல்றா. ஒருவேளை நாளைக்கு அந்த முடிவை எடுத்துட்டானா? அதுக்காக தான் சொல்றேன். நம்ம வீட்டு கண்மணி, நம்ம பொண்ணு நமக்கு வேணும். அவ ஆசைப்பட்ட மாதிரி அவளுடைய வாழ்க்கையை அமைச்சு கொடுங்க. இந்த வயசான காலத்துல உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுதுகிட்டே ராஜாங்கத்துக்கிட்டையும் சேதுக்கிட்டையும் சொல்ல, உடனே ராஜாங்க இருந்துகிட்டு, அம்மா, எதுக்காக இப்போ அழுதுகிட்டு இருக்க? இந்த கல்யாணம் நடக்கும். கண்மணி ஆசைப்பட்ட மாதிரி ஆறுமுகத்து கூட கல்யாணம் நடக்கும். தமிழ்ச்செல்வி, என்னை மன்னிச்சிருமா. நீ எவ்வளவு சொல்லியும் இந்த கல்யாணத்தை நாங்க நடத்த பார்த்தோம். நல்ல வேளை இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி என் கண்ணை திறந்து வச்சுட்ட. ஆறுமுகத்தை உள்ள கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, வெளியே அடிபட்டு இருந்த ஆறுமுகத்தை சேது சன்னாசின்னு எல்லாருமே உள்ள கூட்டிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் கண்மணிக்கு சந்தோஷமா இருக்க, ரெண்டு பேருமே மணமேடையில ஏறி உக்கார. அந்த நேரத்துல இங்க ராஜாங்கமும் தாலிய தான் கையால எடுத்து கொடுத்து, என் கண்மணிய கட்டிக்க போறவனுக்கு நான் எம்பிட்டு சொத்து கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தனோ அதை விட பல மடங்கு ஆறுமுகத்து பேர்ல நான் எழுதி கொடுக்குறேன். அதனால என் பொண்ணை நீ நல்லபடியா கண் கலங்காம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்ல, உடனே ஆறுமுகம் இருந்துகிட்டு, ஐயா, எனக்கு அதெல்லாம் வேண்டாம் ஐயா. உங்க பொண்ணு கண்மணி மட்டும் போதும். உங்களோட சொத்துக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு நான் கண்மணியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கவே இல்லை. எனக்கு கண்மணி எவ்வளவு உதவி பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, என் அம்மா மாதிரி இருக்க என் அக்காவுக்கு உடம்பு சரியில்லாத என் அக்காவை இழக்க போற நேரத்துல தெய்வம் மாதிரி கண்மணி வந்து எனக்கு உதவி பண்ணிருக்காங்க. அந்த ஒரு மனசுக்காக தான் நான் கண்மணிய காதலிக்க ஆரம்பிச்சேன். என்ன மன்னிச்சிருங்கய்யா. கண்டிப்பா உங்க சுத்தி எனக்கு வேண்டாம். நான் கண்மணிய நல்லபடியா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்ல, அங்க இருந்த சேது, ராஜாங்கம், அப்பத்தா, மோகனான்னு எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பக்கம் இங்க தமிழ்ச்செல்வி மாதிரி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி எப்படியோ கண்மணியோட வாழ்க்கையை காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்னுகிட்டு இருக்க தமிழ்ச்செல்வி கிட்ட இங்க மணமேடையில உட்காந்துக்கிட்டு இருந்த ஆறுமுகமும் கண்மணியும் கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க.